பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 6 அதிகாரம் 51 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் மாம்சத்தை நீங்கள் புசிக்கணும், என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே நிறைய ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம். எப்படி அவருடைய மாம்சத்தை எப்படி பிய்த்து கொடுக்க முடியுமா, மாம்சத்தை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க அந்த இடத்துலனா, பின்னாடி திரும்பி போயிட்டாங்க, அவங்க இதெல்லாம் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போவும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சில பேர் மாம்சத்தை எப்படி புசிக்கிறது, மாம்சத்தை புசிக்கிறது அப்படின்னா திருவிருந்து எடுக்கிறது, அப்போ திருவிருந்து தர்றது தான் மாம்சம், அது அந்த திராட்சை ரசம் தான் நமக்கு கிடைக்கிற அவருடைய ரத்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை காட்டிலும் மாம்சம் அப்படிங்கிறது, அவர் வார்த்தையானவர், வார்த்தை தான் மாம்சம், அந்த வார்த்தை மாம்சமாகி. ஹல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்துவானவருடைய மாம்சம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிறது அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போது ஜீவ அப்பம் நானே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படின்னா ஜீவன் அப்படின்னா உயிருள்ள, அப்பம் ஆகாரம், நானே இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஜீவ அப்பம் நானே, உயிருள்ள ஆகாரம் நானே. அப்போது வார்த்தையினாலே தான் பிழைக்க முடியும். மனுஷனுக்கு ஆத்துமா பிழைக்கணும்னா தேவனுடைய வார்த்தை வேண்டும். ஒரு சில பேர், நான் இந்த மாதத்தில் இந்த முதலாம் நாளில் இல்லை இரண்டாவது வாரத்தில் முதல் வாரத்தில் திருவிருந்து கொடுப்பாங்க, அந்த திருவிருந்து போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன், ஆண்டவருடைய மாம்சத்தை ரத்தத்தை நான் பானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மாதத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு கடமைக்காக சடங்காக அந்த காரியத்தை அவங்க எடுக்கிறாங்க, சம்பிரதாயமாக அந்த காரியத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். அப்படின்னா அல்லேலூயா, அது அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஜீவனுள்ள ஆத்துமாவுக்குள்ளே அது என்ன ஆகாது அப்படின்னா கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போது அப்பம் அப்படின்னு எதை குறிக்கிறது என்றால் வார்த்தையை குறிக்கிறது. ஜீவ அப்பம்னா ஜீவனுள்ள வார்த்தையை குறிக்கிறது. அப்போ ஜீவனுள்ள வார்த்தை என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடணும். ஒவ்வொரு நாளும் ஆகாரமாக இதை நம்ம எடுத்துக்கணும். யோவான் 1:1 அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தையான தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாம்சமாய் நம்மக்கிட்ட வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் அந்த மாம்சத்தை புசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், புசிக்கணும். அப்போ வார்த்தையை எப்படி சாப்பிட முடியும்? நமக்கு பிடிச்ச ஆகாரத்தை நம்ம எப்படி சாப்பிடுவோம்? தட்டில் வச்சு சாப்பிடுவோம், நமக்கு சமைச்சு சாப்பிடுவோம், இல்லை ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். அப்போ நமக்கு டேஸ்ட்டாக என்ன இருக்குதோ அதை எப்படி சாப்பிடுவோம், நமக்கு விருப்பமானதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்டுக்குவோம். ஆனால் அதில் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, வெளி உணவு அதெல்லாம் சாப்பிடாதீங்க, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிடாதீங்க, அதுதான் இந்த துரித உணவுகள், ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் இந்த பொரித்தது வறுத்தது, அதிக ஸ்வீட்டு, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அந்த நாக்கு கேட்குதா அப்படின்னா, இல்லை இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் சாப்பிட்டு முடித்த பிறகு அது அந்த வயிற்றில் என்ன ஆகிடுது, ஒரு ஜீரணம் ஆகாத சூழ்நிலை, வயிறு வலிக்கிறது, ஒரு வாமிட்டு, ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் சரீரத்திலேயே வருது. ஹல்லேலூயா. அப்போ சரீரத்திலேயே வரும் பொழுது ஆத்மாவிலையும் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் வேதத்தில் சத்தியத்தை என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம புசிக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா அது ஆரோக்கியமாக இருக்கும், பலத்தோடு இருக்கும், தேவனோடு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஆகாரத்தை, சரீர பிரகாரமான ஆகாரத்தை எப்படி நம்ம வாயில் புசிக்கிறோமோ, நாக்கு எப்படி ருசி பார்க்கிறதோ அதே போல தான் யோபு 12 அதிகாரம் 11 மறுபடியும் சொல்கிறேன். யோபு 12:11 வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா. இப்போ வாய் எப்படி போஜனத்தை, சாப்பாடை ருசி பார்க்குதோ அதே போல் செவி என்ன பண்ணணும், வார்த்தைகளை சோதித்து பார்க்கணுமா.
ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாய்க்கு ருசியான போஜனத்தை நம்ம சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகிடுதுன்னா, வயிற்றுக்கு அது பிரச்சனையை உண்டு பண்ணுது. அப்போ செவிக்கு பிரியமான வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும், ருசியான வார்த்தை கேட்டுக்கிட்டாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படாது. ஆரோக்கியமான உபதேசம் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் தேவை. எப்படிப்பட்ட உபதேசத்தை அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர்கள்லாம் போதித்தாங்க அப்படின்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை போதித்தாங்க, சுத்திகரிப்பான உபதேசத்தை போதித்தாங்க. கிறிஸ்துவின் சிலுவையின் பாடு, மரணம், ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியின் சிந்தை, பரிசுத்த ஆவியானவர் குறித்தே அப்போஸ்தலர்கள் பேசினாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றதுனால அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தை பேசினாங்க. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுக்குரியவைகளை அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேசினாங்க. அதைத்தான் உங்களுடைய செவிகள் என்ன பண்ணணுமா, சோதித்து பார்க்க வேணுமா. அல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். ஆமென். மனம் பொருந்தி செவி கொடுத்தால்தான் தேசத்தின் நன்மையை புசிப்போம். தேவனுடைய சத்தத்திற்கு எப்படி செவி கொடுக்கணும்? கவனமாய் செவி கொடுக்கணும். இந்த வார்த்தை என்னை சிட்சிக்கிற வார்த்தையா? இந்த வார்த்தை என்னை சீர்பொருத்துகிறதா? இந்த வார்த்தை என்னை சுத்திகரிப்புக்குள் நடத்துகிறதா? இந்த வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை நடத்துகிறதா? நான் கேட்குற இந்த உபதேசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை நடத்துகிறதா? தேவனிடத்தில் என்னை கொண்டு போகிறதா? இல்லை இந்த உலக பிரகாரமானது காரியமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. அதனால தான் சோதித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள், பிள்ளைகள் பாக்கியவான்கள். யாக்கோபு 1:22 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, அல்லேலூயா, நீங்களே உங்களை ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு, நீங்களே உங்கள் இருதயத்தை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இனி நமக்கு ஒரு வேதம் வரப்போகிறது கிடையாது. நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் நம்முடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும், தாயின் கருவிலை உருவாகிறதுக்கு முன்ன வரைக்கும் இருந்த எல்லா காரியமும், ஏன்னா நான் தான் உன்னை தாயின் கருவிலை உருவாகிறதுக்கு முன்னே தெரிந்து கொண்டேங்கிற அந்த காரியத்திற்கு தொடர்ந்து மரணித்த பிறகு எந்த இடத்துக்கு போக போகிறோங்கிற எல்லா காரியத்தையும் கரத்தில் தேவன் கொடுத்துட்டார். அல்லேலூயா. எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், என்ன நடக்கும் சொல்லுங்கள், எப்படி நடக்கும் சொல்லுங்கள். அல்லேலூயா. சொல்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போது உலகத்தின் ஜீவனுக்காக ஆண்டவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவ அப்பமாக தன்னை கொடுத்திருக்கிறார். வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் செவிகளில் புசிப்போம். நம்முடைய ஆத்துமா நல்ல புஷ்டியாய் செழிப்பாய் மாறட்டும். எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். பரலோகத்தை குறித்து தியானித்து பரலோகத்திற்கு நேராய் நாம் புறப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.